ராமச்சந்திர பிரபுவோட தர்மபத்னி ஆத்துக்காரி எங்க இருக்கா, அவளை போய் பார்க்கணுங்கிறதுக்காக இதை கட்டினார் அப்படின்ட்டு அவ்வளவு பிராதானியம் சீதாதேவிக்கு கொடுக்குறாரு. அதுக்காக வந்து நின்றுட்டு கட்டுறார். இத்தனை பேர் வானர வீரர்கள், குரங்குகள் மலையை மூக்க, வானரப்பட்டை வாயெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், நளம் நீலன் மைந்தன் திவிதன் இவாழ்ந்தாலும் பெரிய பெரிய பாறையை கொண்டு வரும்பொழுது அத்தனை கோடி வானர வெள்ளத்தையும் தாண்டி, இதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அங்க ஓரமா ஏதோ ஒரு அணில் என்னத்தையும் பண்ணிட்டு இருக்கு, அது ராமன் கண்ட மட்டும்தான். குளித்து தான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்றேகே, தரங்க நீர் அடைக்கலுற்றேகே சலவிலா அணிலம் போலேகே. அந்த அணில் இருக்க, இந்த அணில் என்ன பண்றதா, போய் சமுத்திரத்துல முழுகிறது, மறுபடியும் வெளியில வருது, புரண்டிட்டோடி கடல்ல மண்ணுல புரட்டுறது, போய் உதிர்க்கிறது, சேத்துக்குள்ள மண்ணை உதிர்க்கிறது, மறுபடியும் போய் சமுத்திர ஸ்நானம் பண்றது. அவெல்லாம் பாறையை போடுறாலே நம்ம மண்ணை உதிர்க்கலாம், மண்ணடிக்கலாம் அப்படின்னு அது ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. இத்தனை கோடி வானராலையும் தாண்டி இந்த அணில் மேல ராமர் தன்னுடைய கடாட்சத்தை போட்டார். இந்த கதையை தொண்டர்புடியாழ்வார் சொன்னதோட முடிக்கல, அதோட முடிச்சு, அது மொத்தம் முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவர் ஒரு மெசேஜை கன்வே பண்றாரு பாருங்க. சலமிலா அணிலம் அப்படின்னு முடிச்சிருக்கலாம். சலமிலா அணிலம் போலேன், அது மாதிரியா அடியேனும் அந்த அணில் மாதிரி. அதுதான் இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய, எங்க நீங்க இந்தியாவுக்கு போங்க, ரொம்ப நாளா பண்ணிருக்கே அப்படின்னா அணில் மாதிரி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதி. அது வெறும் கதை இல்லை. நமக்கு அகம்பாவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஸ்டோரி, அணில் மாதிரி அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கான்செப்டை கன்வே பண்றது. பகவத்கீதையோட கடமையாகும், நாம் பண்ணேங்கிறது இருக்கக்கூடாது. இவ்வளோ அழகாக இந்த சேது வந்து வானராலாம் கட்டி முடிஞ்சதோ இல்லையோ, இந்த அணில் பாகவதரை கட்டி இந்த சேது நல்லபடியாக முடிஞ்சு கொடுத்தான். ராமச்சந்திர பிரபு அந்த சேது வழியாக ஜாம் 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 ஜாம்னு அக்கறைக்கு போயிட்டார்.